அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெபதாஷன். சக்தி டிவி குளோபலோடாக சர்வதேசத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்கள் நேரடியாக சந்திக்கிறோம். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் காயமடைந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கணக்காய்வாளர் நாயகம் நிதி அமைச்சிற்கு அழைக்கப்பட்டார். கணக்காய்வாளர் நாயகம் அழைக்கப்பட்டமைக்கு கணக்காய்வாளர்கள் எதிர்ப்பு. தகவல் அறியும் சட்டமூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகுவதற்கு பிரித்தானியாவில் பெரும்பாலானவர்கள் விருப்பம். அக்டோபர் மாதம் பதவி விலக பிரித்தானிய பிரதமர் தீர்மானம். விரிவான செய்திகள். குருநாகல் மலையதீவு கல்லூரியின் நீச்சல் தடாகத்தை இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன திறந்து வைத்தார். நீச்சல் தடாக திறப்பு விழாவில் மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீச்சல் சாகசங்கள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் மற்றும் விளையாட்டு அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த வாரத்தில் ரகர் விளையாட்டின் போது அமைதியின்மை ஏற்பட்டது. இவற்றுக்கு நாம் உரிய தீர்வு எடுக்காத பட்சத்தில் வெற்றி தோல்வியை ஏற்க முடியாவிடின் ரசிகர்கள் மைதானத்திற்கு நுழைந்து நடத்துவர்களா என் நடுவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாவிடின் பாடசாலை மட்டத்திலோ அல்லது அதற்கு உயர் மட்டத்திலோ கடுமையான தீர்மானங்கள் எடுக்க நேரிடும். இது இயல் மட்டுமே வேவா அப்படி எம் தடி தீந்துவல்ட்ட என்ன சித்தவே விளையாட்டு அமைச்சரின் கருத்துக்களை நான் செவிமடுத்தேன். அண்மையில் விளையாட்டு போட்டியொன்றில் அமைதியின்மை ஏற்பட்டதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்றத்தை பார்த்தே விளையாட்டு வீரர்கள் இவ்வாறு செயற்படுகின்றனர். பாராளுமன்றத்தில் கலவரங்கள் ஏற்படாவிடின் ஏனையவர்கள் அவ்வாறு செயற்பட மாட்டார்கள். உயர்மட்டத்தில் இவ்வாறு செயற்படும் போது கீழ்மட்டத்தில் உள்ளவர்களும் அதனை பின்பற்றுவது ஆச்சரியமல்ல என நான் நம்புகிறேன். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித அபே குணவர்தன மற்றும் ஸ்ரேயானி விஜய் விக்ரம் ஆகியோர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய வங்கியின் ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வட் வரி அதிகரித்தமை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவில் நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து லேக் ஆஃப் சந்திக்கு அருகில் இன்று மதியம் இந்த பேரணி ஆரம்பமானது. கருப்பு நிற பட்டிகளை அணிந்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லேக் ஆஃப் சந்தியிலிருந்து நிதி அமைச்சு வரை ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். பேரணி மத்திய வங்கி வளாகத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் கோட்டை நீதவான் லங்கா ஜெயரத்ன இன்று தடை உத்தரவை பிறப்பித்திருந்தார். அத்துடன் இவர்கள் நிதி அமைச்சு வளாகத்திற்குள் பிரவேசிப்பதை தடுக்கும் வகையில் உலக வர்த்தக மத்திய நிலையத்திற்கு முன்பாக போலீசார் வீதி தடைகளை ஏற்படுத்தியிருந்தனர். இதன்போது ஏற்பட்ட நெரிசலில் வீதி தடையில் மோதுண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரோஹித் அபே குணவர்தன மற்றும் ஸ்ரீயானி விஜய் விக்ரம் ஆகியோர் காயமடைந்தனர். காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்தன கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டதுடன் ஸ்ரீயானி விஜய் விக்ரம தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்.
சம்பவத்தின் பின்னரும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் பின்னர் நிதி அமைச்சின் வளாகத்திற்குள் பிரவேசித்தனர். அதன் பின்னர் கூட்டம் ஒன்றும் நடைபெற்றது. பாராளுமன்றத்தின் விவாதங்கள், பாராளுமன்றத்தின் ஆணைக்குழுக்கள் மற்றும் விசாரணைகளுக்கு இவர்களின் கீழ்ப்படிவதில்லை என்றால் மக்கள் பலத்தை பலப்படுத்த வேண்டி ஏற்படுகின்றது. அதிகரிக்கப்பட்டுள்ள வரி விதிப்புக்கு எதிராக மக்கள் சத்தமிடுகின்றனர். இவ்வாறு அனைவரும் ஒன்றிணைந்து முன்னோக்கி சென்றால் இந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடையும். தனது சிறந்த நண்பரையும் முறைகேடு திருட்டிலிருந்து பாதுகாப்பதற்காக கணக்காய்வாளரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து வந்து அழுத்தம் கொடுப்பதால் அது இடம்பெறாது. இந்த அரசாங்கத்துக்கு அடிபணிய வேண்டாம் என நாம் கணக்காய்வாளரிடம் கேட்கின்றோம். நீங்கள் உங்களது பொறுப்பை சரிவர நிறைவேற்றுங்கள். மத்திய வங்கியின் ஆளுநரை நீக்குவது மாத்திரமல்ல, அவர் ஊழல் மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அது தொடர்பில் ஆராய வேண்டும். இல்லாமல் அவரை விமானத்தில் ஏற்றி சிங்கப்பூர் அனுப்புவதல்ல. ஆர்ப்பாட்டத்தின் போது காயமடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீயானி விஜய விக்ரமவின் நலம் விசாரிப்பதற்காக இன்று பிற்பகல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் தேசிய வைத்தியசாலைக்கு சென்றனர். එතන අර සෙනග ගොඩක් ගියානේ මේ පාරේ උස තැනකින් පහලට වහිනකොට මම වැටුනේ. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கும் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. நிதி அமைச்சில் இன்று காலை இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. எனினும் அதனை முழுமையாக ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. கலந்துரையாடலின் பின்னர் கணக்காய்வாளர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். கடன் துறை தொடர்பிலான கணக்காய்வு அறிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டது. செலாவணி நிலைமை தொடர்பிலும் ஆராயப்பட்டது. அதற்கு தீர்வு காண்பதற்கு இணக்கம் காணப்பட்டது. சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வோம் என்பதனை கூறினேன். அதனை நாம் எமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளோம். சட்ட நிலைமை தொடர்பில் கணக்காய்வு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களில் பெற்றுக்கொண்ட கடன்களில் பாரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதுவே கணக்காய்வு அறிக்கையில் எடுத்துக் கூறப்பட்டுள்ளது. அதில் தாக்கம் செலுத்திய சட்ட பின்புலம் தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். கணக்காய்வாளர் திணைக்களத்தின் ஒன்றிணைந்த தொழிற்சங்கம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கணக்காய்வாளர் நாயகம் நிதி அமைச்சுக்கு அழைக்கப்பட்டமை தொடர்பில் திணைக்களத்தின் சிரேஷ்ட கணக்காய்வாளர் லலித் அபேன்வல கருத்து வெளியிட்டார். அரசியலமைப்பின் 154வது சரத்தின்படி கணக்காய்வாளர் நாயகத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கணக்காய்வாளர் நாயகம் நேரடியாக பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும். பாராளுமன்றத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்கள் செய்யப்பட வேண்டும். அமைச்சர்கள் கூறும் வகையில் செயற்பட வேண்டியதில்லை. இன்று கணக்காய்வாளருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவரும் சென்றுள்ளார். இது சம்பிரதாய முறை அல்ல. கணக்காய்வாளர் திணைக்களத்தின் அனைத்து அதிகாரிகளும் குறித்த அமைச்சர் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். இது முன்னுதாரணமாக அமைந்துவிடக்கூடாது. பொது முயற்சியாண்மை நிலையியல் குழு எனப்படும் கோப் குழுவின் விசாரணைகள் முடிவடையும் வரை மீண்டும் தான் பதவி ஏற்பதில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் இன்று நிதிச்சபைக்கு அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற நிதி சபை கூட்டத்தின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் இதனை அறிவித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015 மற்றும் 2016 ஆண்டு தொடர்பிலான முறைகள் விநியோகம் குறித்து கோப் குழு அறிக்கை சமர்ப்பிக்கும் வரை இம்மாதம் 30ஆம் தேதி தனது பதவிக்காலம் நிறைவடைந்தவுடன் மீண்டும் அந்த பதவியை ஏற்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என நிதிச்சபைக்கு மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் ஆளுநரின் பதவிக்காலம் தொடர்பாக ஜனசித்த முன்னணியின் தலைவர் பத்திரமுல்லை சீலரத்ன தேரர் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டார். මහා බැංකුවේ අධිපතිවරයා බිලියන ගණන්
ගෙලලා තියෙනවා. மத்திய வங்கியின் ஆளுநர் மில்லியன் கணக்கில் விளங்கியுள்ளார். இது குறித்து பேச நல்லாட்சி அரசாங்கத்தில் யாரும் இல்லை, யாரும் கதைப்பதும் இல்லை. அவர் நல்லவர் என்பதே இவர்களின் நிலைப்பாடாக உள்ளது. அர்ஜுன் மகேந்திரனை போ என்பதாகவே மக்களின் நிலைப்பாடு உள்ளது. அதே சமயம் அவரை மத்திய வங்கி ஆளுநர் பதவியிலிருந்து வெளியேற்றினாலும் அவரை நாட்டிலிருந்து வெளியேறிவிட வேண்டாம். அவர் நாட்டை அழித்துள்ளார். இவரை நீதிமன்றத்தில் ஒப்படையுங்கள். වහාම ක්‍රියාත්මක වෙන පරිදි ගන්නට. நவர்கிரி பகுதியில் மாதிரி வீடுகளை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட வடமாகாண முதலமைச்சர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். திங்கட்கிழமை மத்திய அமைச்சர்களுடன் மத்திய முதலமைச்சர்களுடன் அதிமேதகு ஜனாதிபதி முன்னிலையில் ஒரு கூட்டத்தில் பங்கு பெற்றும் வாய்ப்பு கிடைத்தது. வடமாகாணம் சம்பந்தமாக அங்கு ஒரு சதி நடைபெற இருந்தது என்பது நான் சென்றதால் சதி அம்பலமானது. வடமாகாணம் நோக்கி எமக்கு பொருளாதார மையம் ஒன்றை தருவது போல் இதுகாரும் பெரிதாக கூறி வந்த கிராமிய பொருளாதார அமைச்சர் தன் உள்ள கிடக்கையை அன்று வெளியிட்டுள்ளார். நான் அன்று வருகை தர இருந்ததை அவர் எதிர்பார்க்கவில்லை. அதாவது வடமாகாண மக்களால் பொருளாதார மையத்தை எங்கு நிறுவலாம் என்பதில் ஸ்திரமான நிலைப்பாடு ஒன்று இல்லாததால் அதனை மதவாட்சியில் அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் வேறு விடயங்கள் என்ற தலைப்பின் கீழ் தமது கருத்தை தெரிவித்தார். இதற்கு அமைச்சர் ரிஷாட் பதூடியும் ஒத்துப்போனார் போல் தெரிந்தது. நான் விளக்கம் அளிக்கையில் பொருளாதார மையம் வவுனியாவில் நிறுவுவது சம்பந்தமாக எமக்கு அறிவிக்கப்பட்டதும் 5 இடங்களை அடையாளம் கண்டு அவற்றில் எது சிறந்தது என்று நிபுணர்கள் குழு ஒன்றை அமைத்து கேட்டோம். அவர்கள் தாண்டிக்குளத்திலும் மற்ற 3 இடங்களிலும் அமைப்பது கூடாது என்றும் ஓமந்தையில் அமைப்பதே சிறந்தது என்றும் கருத்து வெளியிட்டார்கள். எனவே நான் ஓமந்தையில் நிறுவுமாறு அமைச்சரிடம் கேட்டிருந்தேன். அதன் பின் நான் பங்கு பெற்றாமல் நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கௌரவ ரிஷாட் பதுடின் தாண்டிக்குளத்தில் நிறுவ வேண்டும் என்று கூறி முடிவு எடுக்க வைத்தார். இந்த பிரச்சனையை தொடக்கிவிட்டவரே அவர்தான். இது பிரச்சனையாகியவுடன் பொருளாதார மையத்தை இழக்கக்கூடாது என்ற காரணத்தினால் நான் அமைச்சர் ஹரிசனை போய் நேரில் சந்தித்தேன். அவர் தாண்டிக்குளமும் ஓமந்தையும் தூரமாக போய்விட்டன, வவுனியா நகரத்தினுள் ஒரு இடம் தர வேண்டும் என்று கேட்டார். வடக்கு நோக்கி அமைதலே உசிதம், இது வடக்குக்கு கிடைக்க வேண்டிய மையம், எனவே மாங்குளத்தில் அமைப்பதே சிறந்தது. அப்படி இல்லை என்றால் வவுனியாவின் வடக்கில் இருக்கும் ஓமந்தையே சிறந்தது என்று கூறி பார்த்தேன். அமைச்சர் ஒரே அடியாக நகரத்தினுள் இடந்தாருங்கள் என்று விடாப்பிடியாக கேட்டார். எனவே ஒரு வாரத்தினுள் நான் அவர் கேட்டவாறு A9 பாதையில் சிடிபி பஸ் நிலையத்துக்கு பின்புறமாக மதவு வைத்த குளத்தில் 5 ஏக்கர் காணிகளை அடையாளம் காட்டினேன். அது திரு ரிஷாட் பதூடியின் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரின் கோரிக்கைக்கு அமைய ஒரு கம்பெனிக்கு குத்தகைக்கு விடப்பட்டதாக அமைச்சர் கூறினார். நான் விசாரித்து பார்த்து அப்படி அல்ல, குத்தகைக்கு எடுப்பதாக இருந்த கம்பெனி கூறப்பட்ட பூர்வாங்க நடவடிக்கைகளில் இறங்காமையால் 2 வருடங்கள் சென்ற நிலையில் காணியை திரும்பப் பெறுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை அவருக்கு எடுத்துரைத்தேன். இது பற்றிய காணி ஆணையாளரின் கடிதமும் கையளிக்கப்பட்டது. அப்படியிருந்தும் அன்று காலை அமைச்சர் கூட்டத்திற்கு முன்னர் கௌரவ ஹரிசன் அவர்கள் என்னை சந்தித்து அவ்விடம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். எந்தவித குத்தகையும் கைச்சாத்திடப் பெறவில்லை என்று கூறினேன். அதை அவர் ஏற்கவில்லை. மத்திய அமைச்சர் மதவாட்சிக்கு கொண்டு போக ஆவணம் சமர்ப்பித்துள்ளார் என்பதை அமைச்சர் ரிஷாட் அவர்கள் அறிந்து கூட மதவாட்சிக்கு எடுத்துச் செல்லும் ஹரிசனை விமர்சிக்காமல் தாண்டிக்குளத்துக்கு எடுத்துச் செல்ல முதலமைச்சர் இணங்கியுள்ளார் என்று ஜனாதிபதிக்கு கூறினார். தாண்டிக்குளத்தில் அமைக்க உடனே தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஜனாதிபதியோ சிரித்துக் கொண்டு இல்லை, இதை பிரதம மந்திரியுடன் பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று கூறினார். அமைச்சர் ரிஷாடுக்கு தாண்டிக்குளத்தில் அமைப்பதால் எமக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் பெரிதாக படவில்லை. விவசாய கல்லூரி, விவசாய நிலம், விவசாய நடவடிக்கைகளுக்கு ஏற்பட போகும் பாதிப்புகள் பெரிதாக படவில்லை. ஆகவே தமிழ் மக்களுக்கு வரக்கூடிய பல திட்ட அமைவுகளையும் சூறையாட நடவடிக்கைகள் திரைமறைவுகளில் நடக்கின்றன என்பதை உங்கள் கூட்டத்தை மையமாக வைத்து இங்கு வெளிப்படுத்துகின்றேன். தகவல் அறியும் சட்டம் வாக்கெடுப்பின்றி இன்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. சட்டம் மூலம் திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்டதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சட்டம் ஏன் இவ்வளவு தாமதம் அடைந்தது என்பது தொடர்பில் உண்மையில் வெட்கமடைய வேண்டும். சுதந்திரம் அடைந்து 6 தசாப்தங்களை கடந்துவிட்டோம். எனவே மக்களின் அரசாங்கம் என்ற வகையில் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமையை மக்களுக்கு வழங்க வேண்டும். පුරවැසියට අයිතිය තියෙන්නට ඕනේ පුරවැසියාගේ රජය පිළිබඳව තොරතුරු දැන ගැනීමට. දැන් විශේෂයෙන්ම අපි මේ පනතේ இன்று அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனையை நிதி மோசடியாகும். எனவே அவற்றை ஒழிப்பதற்கு இந்த சட்டம் மூலம் உதவி புரிய வேண்டும். அந்த காலத்திலிருந்த சட்டங்களூடாக மாத்திரம் ஊழல்களை ஒழிக்க முடியாமல் இருந்தது. அதனால் இந்த சட்டம் மூலம் சிறந்த பிரவேசத்தை பெற்றுள்ளது. ඒවා අවම කර ගැනීමට මේ පනත උපකාරී වෙන
මේ ජනමාධ්‍යයට දඬුවම් දෙන්න නෙවෙයි මේ පණ තියෙන්නේ. ஊடகங்களுக்கு தண்டனை வழங்குவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை. தகவல் அறியும் சட்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாட்டு மக்களுக்கு தகவல்களை வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பாகும். எனவே தவறான சில கருத்துக்கள் மூலம் திசை திரும்ப வேண்டாம் என ஊடக பிரதி அமைச்சர் என்ற வகையில் நான் கூற விரும்புகின்றேன். මේ පනතෙන් ලොකු ආශිර්වාදයක් හිමිවෙනවා විතරයි. ඒ වගේම ජනමාධ්‍යයට දඬුවම් කරන්න නෙවෙයි මේ පනත ගේන්නේ කියලා. மக்கள் தமது பிரதிநிதிகளை நியமித்து அவர்களை அமைச்சுகளாக பிரதி அமைச்சுகளாக மாற்றுகின்றனர். எவ்வாறாயினும் இன்றே மக்களுக்கான அரசு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு உரிய அதிகாரம் இன்று கிடைத்துள்ளது. சட்டம் மூலம் நிலையில் குழுவில் ஆராயப்பட்டு திருத்தங்களோடு நிறைவேற்றப்படுகின்றது என்பதனை அறிய தருகின்றேன். ගරු සභාපතිතුමනි පනත් කෙටුම් පත දැන් තුන්වනවර කීව යුතුයි යෝජනා කරමි. தகவல் அறியும் சட்டமூலத்தின் 3ஆம் வாசிப்பு திருத்தங்களோடு நிறைவேற்றப்படுகின்றது என்பதனை அறிய தருகின்றேன். 200 ஆண்டுகள் பின்னிலையிலேயே இந்த தகவல் உரிமையை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்பதை இட்டு கவலை அடைய வேண்டியவர்களாக உள்ளோம். நாட்டிலே தகவல்கள் உரிய முறையில் பொதுமக்கள் மத்தியில் சென்றடைந்து ஆளும் அதிகார வர்க்கத்துக்கும் தேசிய இனங்களுக்கும் இடையிலான நம்பகத்தன்மை முறையாக இருந்திருக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தை பெற்றவர்கள் அடக்குமுறையிலான ஆட்சியை முன்னெடுக்க முனைந்ததன் காரணமாகவே இத்தனை இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இப்படி விடயங்கள் தொடர்பாக உரிய தகவல்கள் பொதுமக்கள் மத்தியில் இரண்டாமை காரணத்தாலேயே தொடர்ந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது ஐயப்பாடான நிலைமை தொடர்கின்றது. சட்ட மூலத்தில் சில குறைபாடுகள் காணப்பட்டாலும் முதலிலே இந்த சட்ட மூலத்தை முறையாக நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பாராளுமன்றத்தின் உங்கள் பிரதிநிதிக்கு நீங்கள் வழங்கிய வாக்கின் பெறுமதி உங்களுக்கு கிடைத்துள்ளதா? இது மீண்டும் சிந்திக்க வேண்டிய காலமாகும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு பலன் கிடைக்கின்றதா? மீண்டும் சிந்தியுங்கள் பயணத்தை முன்னெடுத்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் இன்று வவுனியா கோயில் குளம் சிவன் கோயிலில் இடம்பெற்ற விசேட வழிபாடுகளின் பின்னர் வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு சென்றனர். முதலில் நித்திய நகருக்கு எமது குழுவினர் சென்றனர். அந்த கிராமத்தில் குடிநீர், முறையான வீட்டுத் திட்டம் போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளுமின்றி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லை என்பதுடன் அந்த கிராம மக்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து அல்லது சைக்கிள் மூலமாக பயணிக்க வேண்டியுள்ளதாக அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அப்படி இல்லன்னு சொன்னா யாராவது வீட்டுகள்ல பைக்ல இருந்தா பைக்ல கொண்டு விடுவாங்க. இல்லன்னு சொன்னா நடந்துதான் போறாங்க. பஸ் டிப்போல கேட்டா பஸ் இருக்கு, ரோடு இல்ல. ரோட்டு சரியான ரோட்டு இல்லன்றாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போறதுக்கு பள்ளிக்கூட மௌனியாவுக்கு டியூஷனுக்கு போற பிள்ளைகள் திருப்பி அனுப்பப்படுறாங்க. திருப்பி வீட்டுக்கு வராங்க. என்னன்னு சொன்னா டைமுக்கு போய் சேர முடியல. இது அரசியல்வாதிகள் சொல்றோம். அரசியல்வாதிய பேச்சுல இப்ப நாங்க நம்புறதாவே இல்ல. பொதுமக்கள் என்னன்னு கேட்டா இதுதான் உண்மை. அவங்க வாரேன்னு சொல்லுவாங்க, இந்த செய்யறேன்டுவாங்க, முடிஞ்சு போச்சு. அத்தோடு அந்த கிராமத்தில் காட்டு யானை தொலை மற்றும் சிறுத்தைகளின் தொலை காணப்படுகின்றமையினால் பெரும் அச்சத்துக்கு மத்தியிலேயே தங்களின் வாழ்க்கையை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். இதன் பின்னர் கந்தசுவாமி நகருக்கு சென்ற எமது குழுவினர் அந்த கிராமத்தில் போக்குவரத்து வசதி எதுவும் இல்லாமல் மக்கள் சிரமப்படுவதனை அவதானித்தனர். தேர்தல் காலத்தில் வரும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்றதன் பின்னர் தங்களை தேடி வருவதில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தட்டான்குளம், வாரிக்குட்டியூர் ஆகிய கிராமங்களுக்கு சென்ற எமது குழுவினருக்கு இந்த கிராமத்தில் பிரதானமாக குடிநீர் பிரச்சனையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக தட்டான்குளம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கின்ற போதிலும் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு குழாய் கிணறு மாத்திரமே காணப்படுகிறது. இதேவேளை எமது மற்றொரு குழுவினர் வவுனியா மாவட்டத்தின் ஒழுமடு, பட்டிருப்பு, துவரங்குளம், மாமடு ஆகிய கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்தனர். தேர்தலின் பின்னர் அரசியல்வாதிகளால் எந்தவித உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என ஒழுமடுவுக்கு சென்ற மீண்டும் சிந்தியுங்கள் குழுவினருக்கு அந்த கிராம மக்கள் தெரிவித்தனர். இந்த கிராமத்தில் மகப்பேற்று சிகிச்சை நிலையம் முறையாக அமைத்துக் கொடுக்கப்படாமையினால் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மக்கள் விசனம் தெரிவித்தனர். கிராமத்தில் மத வழிபாட்டிற்கான எந்த ஆலயங்களும் இல்லை என துவரங்குள மக்கள் தெரிவித்தனர். இதனை அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு வருமாறு மக்கள் கேட்டுக் கொண்டனர். மாமடு கிராமத்தில் காட்டு யானைகளின் தொலை அதிகம் காணப்படுகின்றமையால் விவசாயம் செய்ய முடியாத நிலையுள்ளதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். காட்டு யானைகளினால் தங்களின் குடியிருப்புகளுக்கும் பலமுறை சேதம் விளைவிக்கப்பட்டதாக மக்கள் தெரிவித்தனர்.
தமது மக்கள் பிரதிநிதிகளுக்கு வாக்களித்து எதிர்பார்ப்புகள் சிதைந்து போன மக்கள் குரலை எமது மாத்தளை மாவட்டத்துக்கு சென்ற குழுவினரால் கேட்க முடிந்தது. மாத்தளை மாவட்டத்தின் நாவல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட போகஸ் போவெல்ல, முழுதோலுவ, சபோகஸ்யாய மற்றும் மெல்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் விஜயம் செய்தனர். சுத்தமான குடிநீருக்காக போராடும் மக்கள் கூட்டத்தை மொன்றாகல உள்ளிட்ட பல பகுதிகளில் அம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்ளும் பொருட்டு முறையான திட்டம் ஒன்றை ஆரம்பித்து தருமாறு தாம் தேர்தல் காலங்களில் வீடு தேடி வரும் அரசியல்வாதிகளிடத்தில் கேட்டுக்கொண்ட போதும் அக்கோரிக்கைகள் இதுவரை செல்லுபடியாகவில்லை என மக்கள் தெரிவித்தனர். மீனவர்கள் அதிகமாக வாழும் ஹப்பேகமோ பிரதேசத்துக்கு எமது மற்றொரு குழு இன்று பயணித்திருந்தது. தமக்கு விதத்திலும் விசேட உதவிகளை எதிர்பார்க்காத கிராம மக்கள் தமது தேவைகளை நிமித்தம் மீன்பிடி உபகரணங்களை மாத்திரம் பெற்றுத் தருமாறு தமது அரசியல் பிரதிநிதிகளிடத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர். தமக்கு சேவை செய்வதை தொல்லையாக கருதி நிற்கும் அரசியல் தலைமைகள் குறித்து இம்மக்கள் வேதனையுடன் நாட்களை கழிக்கின்றனர். தமது பிரதேச அபிவிருத்திக்காகவும் ஏனைய வசதிகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலும் தமது வாக்குகளை பயன்படுத்திய மக்களது வாழ்க்கை இருண்டு காணப்படுவதற்கு காரணம் யார்? இது மீண்டும் சிந்திப்பதற்குரிய காலமாகும். மீண்டும் சிந்தியுங்கள். உங்கள் வாக்கிற்கு வறுமையுடன் போராடும் பலர் தமது கனவுகளை தொலைத்தாலும் இலட்சியங்களை தேடி நீண்ட தூரம் அலைகின்றார்கள் என்பது நிதர்சனம். இது சிறுவர்களுக்கும் பொருந்தும். மக்கள் பிரதிநிதிகள் தாம் வழங்கிய உறுதிமொழிகளை தமது மக்களுக்கு நிறைவேற்றியுள்ளனரா என்பதை ஆராய மக்கள் மத்தியில் சென்ற நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் நேற்று ரமணா அனுஷனை சந்தித்தனர். கண்களில் லட்சிய ஏக்கத்துடன் மீண்டும் சிந்தியுங்கள் திட்ட குழாத்தினரின் வாகனத்தை பிரமநாளங்குளம் பகுதியில் மறைத்த சிறுவன் தனது கல்வி நடவடிக்கைக்கான பொருள் ஒன்றை பெறுவதற்காக பூவரசங்குளம் பகுதிக்கு செல்வதற்கு எமது குழுவினரின் வாகனத்தில் இடம் கேட்டான். தான் கைவினையாக உருவாக்கிய பொருள் ஒன்றினை ஒட்டுவதற்கான பசியை பெறுவதற்கு அவன் செல்ல வேண்டிய தூரம் சுமார் 10 கிலோமீட்டர்கள். சிறுவனிடம் சொற்ப பணமே இருப்பதை அறிந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் சிறுவனுக்கு தேவையான பசியுடன் பாடசாலை உபகரணங்கள் சிலவற்றையும் பெற்றுக் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சிறுவனை ஏற்றிய இடத்திலேயே எமது குழுவினர் அவனை இறக்கிவிட்டனர். தனது தந்தையின் சைக்கிளில் வந்திருந்த சிறுவன் அங்கிருந்து மீண்டும் வீடு நோக்கி சென்றான். அவனை பின்தொடர்ந்து சென்ற எமது குழுவினருக்கு லட்சிய வேட்கை கொண்ட இந்த சிறுவனின் குடும்ப நிலையையும் உணர முடிந்தது. நாங்கள் விடிய 5:30 மணிக்கு இங்கிருந்து கொண்டுட்டு கவர்மெண்ட் போற பஸ்ல கழிச்சு நாங்கள் ஒரு மாதிரி ஏற்றி விட்ட பிறகு அவர் அங்கே போயிட்டு இறங்கி அடுத்த பஸ் மாதிரி போவார். இல்லாட்டி அந்த டைமுக்கு பள்ளிக்கூடம் போக கிடைக்காது. ஏன்னா எங்களுக்கு சிடி பஸ்ஸோ ஏதோ பிரைவேட்டோ இல்லை. இந்த காலையில் இந்த டைம் வேலைக்கு போகிற ஆட்கள் கூட போயிடாது. ஒரு சூழ்நிலை ஆஸ்பத்திரி போகிற ஆட்கள் போயிடாது. அப்படி அந்த கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு டிரைவர் புதுசாக வந்து நாங்கள் கதைச்சி தான் அந்த பஸ்ஸுக்கு ஏற்றி இருக்கிறோம். அப்படி அவர் புது டிரைவர் ஒரு ஆள் வந்தேன்னு சொன்னா ஏத்த மாட்டாங்க. இன்ஜினியர் நிறைய கண்டுபிடிக்கணும். ஸ்கூல்ல வேலை கொண்டு கொடுத்தாங்க. அப்பா செய்யறதுக்காக பூர்ச்சங்குளம் கடைக்கு போகணும்னா கம் குப்பிகள், வானிஸ் பேப்பர், கலர் வைசி அதெல்லாம் வாங்கிட்டு வர நின்றன. அதெல்லாம் இங்க இல்லாதனால பஸ்ல போய் தான் வாங்கிட்டு வரணும். 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாடசாலைக்கு ஆடை தொழிற்சாலைக்கு பயணிக்கும் பேருந்தில் தினம்தோறும் சென்று வருகின்றான் ரமணா அனுஷன். வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை சேகரித்துவிட்டு இவ்வாறான இளம் சமூகத்தினரின் கனவுகளை கேள்விக்குறியாக்கும் அரசியல்வாதிகளின் பாராமுகம் சரியானதா? வவுனியா பூந்தோட்டம் வயல்வெளிக்கு அண்மையில் உள்ள கால்வாயிலிருந்து சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இன்று காலை உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா திருநாவட்குளத்தினைச் சேர்ந்த 4 பிள்ளைகளின் 49 வயதான தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி தொழிலுக்கு சென்ற குறித்த நபர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் அவரை தேட ஆரம்பித்துள்ளனர். தொடர்ந்தும் அவர் கிடைக்காத நிலையில் நேற்றைய தினம் உறவினர்களால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே வவுனியா பூந்தோட்டம் கால்வாய்க்கு அருகிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிராமத்திற்கு விளையாட்டு என்ற வேலை திட்டத்தின் 40வது கட்டம் இன்று அம்பாறையில் ஆரம்பமானது. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ.
எம்மிடமிருந்து கிராமத்துக்கு, கிராமத்திலிருந்து நாட்டுக்கு எனும் தொனிப்பொருளில் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாடு பூராகவும் நடத்தும் கிராமத்துக்கு விளையாட்டு செயற்திட்டத்தின் 40வது அங்கம் அம்பாறை மாவட்டத்தின் லாவுகோல மத்திய மகா வித்தியாலயத்தில் இன்றைய தினத்தில் அதிசிறப்பாக நடைபெற்றது. இந்த பகுதியில் சேர்ந்த சுமார் 6 பாடசாலைகளில் 600க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டு இன்றைய தினம் பயிற்சிகளை பெற்றுக் கொண்டனர். அதாவது இந்த மாவட்டத்தின் வீர வீராங்கனைகளுக்கு கால்பந்தாட்டம், கரப்பந்தாட்டம், பேட்மிண்டன் மற்றும் மெய்வல்லுநர் போட்டிகள் தொடர்பான விளையாட்டு நுணுக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. அதேபோன்று இந்த பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பேட்மிண்டன் விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டவை சிறப்பம்சமாகும். அவர்களுக்கு பேட்மிண்டன் உபகரணங்களும் பரிசளிக்கப்பட்டன. ஸ்போர்ட்ஸிஸ்டுக்காக அம்பாறை மாவட்டத்தின் லாவுகோல மத்திய மகா வித்தியாலயத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. நன்றி திருஷானோ. மேலதிக தகவல்கள் 10:45 நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எங்களோடு இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். வணக்கம்.